என் கண்ணின் மணியை உன் பிடிவாதம் ஜெயித்து விட்டது. நிலையின்றி எதுவுமே இல்லை என்று நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை இப்போதாவது முழுமையாக உணர்ந்து விட்டாயாம். துன்பம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசித்தாய். இப்பொழுது சோர்வடைந்து எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய். நான் உன்னை என் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கும் போது உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் மட்டுமே கையேந்து என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ என்னிடம் என்ன கேட்டாய்? நீ உயிராக நேசிக்கும் உறவானவரை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். இந்த புலம்பலுக்கு விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. எப்பனே முருகனே, நான் என்ன செய்கின்றேன் ஏது செய்கின்றேன் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேனே. ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே. எனக்கானவர் என்னை புரிந்து கொள்ளாமல் அல்லவா இங்கு சென்று கொண்டு இருக்கின்றார் என்று யோசித்து உன்னையே நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நீ ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்து விட்டது. முயற்சி செய்யும் போதுதான் யாருமே இல்லை என்று வருந்தினார். அதுதான் உலகின் யதார்த்தம், அதுதான் உலகின் நிஜம். என் பிள்ளையே, அந்த யதார்த்தத்தை கடந்துவிட்ட பிறகு நீ உன் வாழ்க்கையில் உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டும் என்றால் உன் வெற்றிதான் அதை தீர்மானித்து கொண்டிருக்கும். அதனால்தான் நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். பிரிந்தவர்களை பற்றி நீ கவலைப்படாமல், நீ நேசிப்பவர்களை பற்றி கலங்கிக் கொள்ளாமல், உனக்கானவர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமென்றால் உன் முயற்சியின் கையில் எடு. நீ வெற்றி பெறும் வரை அந்த விடாமுயற்சியை விட்டு விடாமல் உனக்கான வெற்றியின் பயணத்தை இங்கு தொடர்ந்து கொண்டே இரு. உனக்காக யாருமில்லை என்று எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்காதே. எந்த நிலையிலும் நான் உனக்கானவராகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. நீ செய்த அனைத்து புண்ணியமும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உனக்கான நேரத்தை தீர்மானித்து விட்டது. ஆகையால் தான் சொல்கிறேன், வெகு விரைவில் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ உனக்கானதை மட்டுமே என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது நான் உனக்கு ஒரு வாக்கை உன் அப்பன் முருகன் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கானது எல்லாம் உன்னிடம் வரும். அதை விரைவில் நடத்தியே தீருவேன். அந்த சுப நிகழ்ச்சி உன் இல்லத்தில் வெகு விரைவில் நடத்தி உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீயோ அது நடக்குமோ இது நடக்குமோ என்று யோசித்து உனக்கான விஷயத்தில் குழப்பம் அடையாதே. உன் மனக்குழப்பம் தீர்ந்து நீ கேட்ட பேரின்பத்தை உன் கையில் கொடுத்து நீ எதற்காக ஏங்கினாயோ, எந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் கையில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தை தருவதற்காகத்தான் உன்னையன் முருகன் உனக்காகவே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் கனவுகளை பற்றி நீ யோசிக்காதே. கனவு கனவாகவே போய்விடுமோ, கனவு கனவாகவே மாறிவிடுமோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கனவுகளை மெய்ப்பட வைப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? ஏற்றமும் இரக்கமும் நிறைந்தது தானே வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்தது தானே வாழ்க்கை. அந்த ஏற்றத்தையும் இரக்கத்தையும் நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும். எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த கந்தனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கனவுகளை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாயோ அந்த பயணத்தில் முழுவதுமாக இங்கு வெற்றியை தான் அடையப் போகிறாய். சோகம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. நீ அப்பனே முருகனே என்று சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம்
என் மனம் எவ்வளவு ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றது தெரியுமா? என் தங்கமே, உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சி தருணத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்ச்சியின் தருணத்தை நான் உனக்கு தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு நீ பயந்து கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் நீ ஏறிக்கொண்டு இருக்கும்போது உன் ஏற்றத்தை பார்ப்பதற்கு நானும் ஆனந்த பூரிப்போடு இங்கு காத்து கொண்டே இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் நீ என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் உள்ள கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. எதற்காக நீ காத்திருந்தாயோ, எந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தாயோ, அந்த உறவை உனக்கானவராக மாற்றுவதற்கு நானே வந்திருக்கும் போது நீ செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, யாருக்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி உனக்காகத்தான் மற்றவர்கள் காத்திருக்கும் நிலையை இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் நான் உருவாக்கப் போகிறேன். நீ செய்த செயல் இப்பொழுது சரியா அப்பொழுது சரியாகுமா என்று யோசித்து யோசித்து அதை ஆழமாக சிந்தித்து செய்து கொண்டிருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறி இருக்கின்றேனே, எதை செய்தாலும் அதை உறுதியாகவும் தெளிவாகவும் செய்ய கற்றுக்கொள் என்று. ஒரு தடவை முடிவு எடுத்து விட்ட பிறகும் மறுபடி நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே என்று. எதற்காக காத்திருந்தாயோ அந்த தருணமானது இப்பொழுது உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணம் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன் மகிழ்ச்சியின் தருணத்தை தருவதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்கின்ற செயல் நான் வகுத்ததாகத்தான் இருக்கப் போகிறது. உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு கண்கலங்கவே வேண்டாம். உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். உனக்கான காரியத்தை செயல்படுத்த நான் இந்த முருகன் இங்கு துணிந்தே விட்டேன். மற்றதை நினைத்து எல்லாம் மனமருந்தி கொண்டு இருக்காதே. மகிழ்வான தருணம் உனக்கு பிரதானமாகத்தான் வந்து சேரப்போகிறது. அதை பிரதானமாக வைத்து கொண்டு தான் இந்த முருகனும் நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உன் மனதில் உள்ள விஷயங்கள் நடக்காமல் வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் சொன்னது ஒன்று, இங்கு செய்கிறது ஒன்று அல்லவா முருகனே என்று உன் வாழ்க்கையே வாழ போராடி கொண்டிருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, இவ்வளவு போராட்டம் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்கிறாய். இந்த போராட்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று புலம்புகின்றாய். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் வெற்றியின் பக்கத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து இப்பொழுது உனக்காகவே செய்ய காத்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளி விடாதே. என் தங்கமே, உனக்கு பிடித்தவர்கள் உன்னை தனிமையில் விட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயா? என் தங்க பிள்ளையே, இதோ உனக்கானவர் உன்னை வந்து சேரும் தருணத்தை தான் நான் உனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். உன்னை காயப்படுத்தியவர்களை உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு சேரும் காலமும் நேரமும் வந்து விட்டது. பொறுமையாக இருந்தாய். நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நடந்ததை அனைத்தையும் மறந்து என் மீது நம்பிக்கை வை. நான் உன் துயரத்தை இங்கு போக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நேர்மையாக இருந்து உன் வாழ்வை பயணித்துக்கொள். நேர்மையாக இருந்தும் தோற்றுவிட்டேனே என்று நீ வருந்தாதே. நேர்மையாக இருந்த போராடி பின் தோற்றாலும் நீ ஜெயித்ததற்கு தானே சமம். எப்பொழுதும் வெற்றியை மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளாதே. என் பிள்ளையே, அதற்காக தோற்றுவிட்டோமே, என் வாழ்க்கை முடிந்து விட்டதா, இவ்வளவுதானா என்று நீ வருந்தி கொண்டு இருக்காதே. உனக்கு எல்லா இடங்களிலும் துணையாகத்தான் இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து இங்கு செயல்பட்டு கொண்டே இரு. வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். அந்த வெற்றியே உனதாக்க நான் வந்து இருக்கும்போது எல்லாம் இனி நல்லதாகத்தான் வரப்போகிறது. உன்னை புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டேன். கலங்காதே என் தங்கமே. பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ எண்ணிக்கொண்டு இருக்காதே.
பிரிந்து சென்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நீ அழுகிறது எனக்கு கேட்காமல் இல்லை. உன் அழுகைக்கு யார் காரணமோ அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படியும் தோல்வியில்தான் வருகிறதோ என்று எண்ண வேண்டாம். இனி இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் உனக்கான விஷயத்தை செயல்படுத்தி காட்டுகிறேன். இறுதி கட்டத்தை விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நன்மை பயக்கும் தருணமாகத்தான் வந்து சேரும். ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வரும்போதெல்லாம் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று யோசிக்காதே. உனக்காக உன் கரத்தை பற்றியிருப்பவன் உன் முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய்? வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. யாம் இருக்க பயமேன்.